chapter 12. Okay, so creating the base of the exterior, அப்புறம் elevation எப்படி வந்து total elevation எப்படி create பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, அதுக்கு வந்து doors and windows எப்படி கொடுக்கிறது, அதுக்கப்புறம் bars, okay, standing bars எப்படி create பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். And also booleans. Okay, so இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். In an exterior we are going to create an exterior. Okay வா, so இப்போ நம்ம 3ds max குள்ள போலாம். So இப்போ 3ds max போறதுக்கு முன்னாடி இந்த exterior தான் நம்ம பண்ண போறோம். Just we have to know the base of the model. Okay வா, so நம்மளுக்கு first நம்மளுக்கு basic தெரிஞ்சிருக்கணும். Okay, so எப்படி எல்லாம் create பண்ணனும் அப்படின்றது. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா extrude base பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படினா boxes யூஸ் பண்ணியும் பண்ணலாம். Okay வா, so நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத first நீங்க டிசைட் பண்ணிக்கணும். so அதுக்கு அப்புறம் நீங்க work பண்ண இங்க ஒரு இமேஜை பார்த்துட்டு ஈஸியா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ த வேல்யூ ஆஃப் த எலிவேஷன். ஓகே, ஸோ டோட்டல் எலிவேஷன் என்ன சைஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க அப்ராக்சிமேட்டா யூ கேன் கால்குலேட் பை யுவர் செல்ஃப். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் டிசைன், ஓகே, ஸோ ஆட்டோகேட்ல பண்ணது இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் தட் இஸ் ஃப்ளோர் இமேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இப்போ பண்ண போறது அப்ராக்சிமேட்டா பண்ண போறேன், சரியா? So I'm going to make this part 20 and also this part 20. okay, so நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 40 feet இருக்கும். 20 plus 20 it's 40 feet and also இது வந்து 30 feet கொடுத்திருக்கேன் and this one to be 12 feet. okay, so crossல வந்து 10 feet வரைக்கும் வச்சுக்கிறேன், சரியா? so இதுதான் என்னுடைய எலிவேஷன் செட்டப். so இப்போ நான் இதுல இருந்து build பண்ண போறேன். okay, so அதுக்கு நான் 3ds max குள்ள போறேன். just going to click on the 3ds max, சரியா? so first நம்ம யூனிட் செட்டப் பண்ணிக்கணும், சரியா? so யூனிட் செட்டப் பண்றதுக்கு what we have to do, இந்த snapல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் கிரிட் இருக்கும். ஹோம் கிரிட்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 feetக்கு மாத்திக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 feet இருக்கும். ஸோ nth வந்து 10லயே இருக்கட்டும், பிகாஸ் நம்ம 10 feet வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்ல வந்து நான் 40 கொடுத்துக்கலாம். ஸோ 40 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அண்ட் மேக் ஷுர் தட் உங்களுடைய யூனிட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ் இல்லாட்டி டெசிமல் இன்ச்சஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஃபீட்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபுல் கிரிட் வந்து வியூ பண்ண முடியுது, சரியா? ஸோ இப்போ ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஃப்ரண்ட்ல வந்து 40 அண்ட் ஆல்சோ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 plus 5. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ பாக்ஸ் ஹியர். ஓகே, ஸோ பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டாப் வியூல போயிட்டு ஐம் கோயிங் டு டேக் திஸ் லிட்டில் பிட் ஜூம் அவுட் பண்ணிருங்க. நீங்க கிரியேட் பண்ணும்போது எப்பயுமே நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா ஒரு கிரிட் மட்டும் இவ்வளவு பெருசா உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கண்டினியூஸா ஜூம் அவுட் பண்றேன்னா பாருங்க, ஸோ இதுலயே பெருசா தான் இருக்கு பாருங்க, கிரிட் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது 1 feet நினைச்சுக்க கூடாது. ஓகே, ஸோ ஜூம் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் அப் போனீங்க அப்படின்னா யூ see that ஒரே ஒரு கிரிட் மட்டும் நல்ல ஜூம் ஆகும். ஸோ அப்போ நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, ஸோ இப்போ 40 feet கிரியேட் பண்ண போறேன். நான் சொன்னேன் nth grid. ஓகே, ஸோ nth grid அப்படின்றது இந்த லைட் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து nth grid. இப்போ ஸ்னாப் கொடுக்குறேன், சரியா? ஸ்னாப் கொடுத்துட்டு ஃப்ரம் ஹியர், ஓகே, இங்க இருந்து 20 feet. ஓகே, ஸோ nth grid வந்து 10th feetல கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 10th அண்ட் செகண்ட் 10th. ஓகே, ஸோ இங்க இருக்கு, சரியா? ஸோ இங்க இருந்து ஜஸ்ட் கிரியேட்டிங் டில் ஹியர். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிட்டு லெஃப்ட் வியூல போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு கோ டு யுவர் மாடிஃபயர். ஓகே, ஸோ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 feet கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ ஈஸியா நான் 12 feetக்கு ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 40 feet width அண்ட் ஆல்சோ 12 feet height, சரியா? ஸோ இப்போ ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ இப்போ ஐ ஹாவ் டு ஒர்க். ஸோ ஸ்னாப் எடுத்துறேன். ஐம் கோயிங் டு பிரிங் இட் ஃபார்வர்ட் டில் ஹியர், சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு டேக் திஸ் அண்ட் 30 feetக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன், சரியா? ஸோ ரைட் கிளிக், கோ டு த எடிட்டபிள் பாலி. ஓகே, ஸோ ஓப்பன் திஸ் அவுட். ஓகே, ஸோ F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் தெரியும். ஜஸ்ட் கிளிக் த லைன்ஸ், கோ டு த ரிங் அண்ட் கோ ஃபார் கனெக்ட். ஓகே, 2 கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, 2 கனெக்ஷன் அண்ட் கோயிங் டு பிஞ்ச் டு த கார்னர்
ஓகே ஸோ கரெக்டாக அந்த கார்னர் வந்து 1 feetல வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட்ல உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ 1 feetல வர மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ டு யோர் பாலிகான். ஓகே ரெண்டு பாலியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சைடில் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 30 feet கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரூட் I'm going to go for 30. ஓகே 30 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 feetக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் I'm going to extrude little bit. Okay, so திருப்பி 30 feet கொடுக்காதீங்க, 9 inch. Okay, so I'm going to go for 0.9. So பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 inch வந்துடும். So just give okay, select this and also this. Okay, so இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி delete பண்ணிடுறேன். சரியா? So இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது bridge அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பார்டர் கிளிக் பண்ணி இந்த பார்டரும் அண்ட் ஆல்சோ இந்த பார்டரும் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு go for bridge here. Okay, so bridge அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு bridge வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே ஸோ 40 by 30 feet. ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஜஸ்ட் go for the image. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள போயிருக்கு. இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். சரியா? ஸோ we have to convert that into editable poly. ஸோ லைன்ஸ் எல்லாம் கொடுத்து we have to make this go in, or else நான் இந்த ஃபேஸை மட்டும் கட் பண்ணிட்டு I can bring this part front. Okay, so எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். and also இங்க பாத்தீங்கன்னா as I said இது 12 feet widthும் and also 10 feet lengthும் இருக்கு. சரியா? so அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே so இதுல போய் நீங்க ஒரு இதுவும் ஒர்க் பண்றது வரை நீங்க வால் ஏசி எக்ஸ்டெண்டர்ல போய் நீங்க வால் எடுத்துக்கலாம். சரியா? வால் எடுத்து கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே so இந்த இடத்துல நான் பாக்ஸ்லயே ஒர்க் பண்ண போறேன். ஓகே so இந்த பிளேஸ்ல இருந்து we are going to create. Okay, so for that I'm going to go for edge here, select this edge. Okay, ring பண்ணிக்கோங்க. just go down here, we have to ring it. ring கொடுத்துக்கோங்க. just go for connect. Okay, so be careful that நான் 10 feet க்குன்னு சொல்லியிருக்கேன்ல. so two segments கொடுத்துக்கிறேன் and also pinch வந்து 0 கொடுத்துக்கிறேன். I want this pinch. Okay, so pinch கொடுத்துட்டு இப்போ top view போறேன். Okay, so top viewல இங்க இருந்து நமக்கு வால் ஸ்டார்ட் ஆகுது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஸோ 10 வந்து இங்க இருக்கு. இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா பண்றதுனால யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஓகே ஸோ இப்போ நான் இங்க ஆஃப் செட் பண்றேன். ஆஃப் செட் பண்ணி கரெக்டா 10th பாயிண்ட் கொண்டு வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட். ஸோ கரெக்டா அங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கீப் ஓகே, தென் கோ டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஓகே ஸோ இப்போ 10th ஃப்ரேம்ல இருந்து இஃப் யூ வாண்ட் மோர் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் இட் to this part. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it's more over 15 frames. Okay, so ஈஸியா நீங்க பிளான மாத்திக்கலாம் கூட. ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் I'm going to go for 15 feet. Okay, so 15 feet கொடுத்துட்டு just plus கொடுத்துக்கோங்க. just plus and இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 inch, so 0.9. Okay, so 0.9 இது வந்து பாத்தீங்கன்னா 10 inches 25 by 32 வரும். ஸோ இது ரெண்டு பேஜையும் செலக்ட் பண்றேன். delete கொடுக்குறேன். okay, and border, select this border and also this border, bridge கொடுத்துக்கோங்க. சரியா? just simple, we have created the base. okay, so அதுக்கப்புறம் we have to do something over here because இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. okay, for that what we are going to do, okay, just go to edge here, edge select பண்ணிக்கோங்க, go to ring. okay, so just drag it down, ring it. okay, so ring பண்ணிட்டு இப்போ என்னுடைய கனெக்ஷன் கொடுக்குறேன். okay, I want only one connection to be at the center. இது 0 கொடுத்துக்கிறேன் and also this one to be 0. okay, so making it 0. okay, just go here, correct arc play ஆகல, just cancel it. so undo பண்ணிடுறேன். just go for connection and go and make this 0. okay, so பாத்தீங்கன்னா we have created a connection. okay, so connection இப்போ இந்த phase நான் செப்பரேட்டா எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா I can just bring this total part front. okay, so அந்த இதுவும் பண்ணலாம். இப்போ நான் இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். சரியா? so phase பாலியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாலியை செலக்ட் பண்ணிட்டு I can just extrude, பட் இந்த பாலி வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரே ஒரு ஃபேஸ்ல வரும். ஓகே, அப்படி இல்லை so இது வந்து இன்டீரியர்ல காமிக்கணும் அப்படின்னா what you have to do is I have to create another line. okay, click on the edge here. okay, so click பண்றேன். click பண்ணிட்டு just go and create a ring here. அதுக்கப்புறம் connect ஒன்று create பண்றேன். சரியா?
okay கொடுத்துட்டு I'm just going to bring it to the 1 feet. Okay, so correct 1 feet கொண்டு வந்துட்டு then go to the poly, select this 2 polys out there. Okay, so that நான் இங்க door create பண்ணேன்னா இந்த இடத்துல glass create பண்ணுவோம். glass create பண்ணும்போது உங்களுக்கு உள்ள door வந்து உங்களுக்கு clean-ஆ காமிக்கும். சரியா? so selecting this both. Okay, so இப்போ extrude பண்ண போறேன். so அது வந்து பாத்தீங்கன்னா 10 feet கொடுக்கிறேன். so 10 inch ஆச்சு. so just put it as a 10. okay, just give plus here. okay, so and 0.9 inch, just give click here. அதுக்கப்புறம் as usual நம்ம இந்த face select பண்ணி delete, go to the border here, select this border and also this border. okay, and we have to bridge it. okay, so bridge பண்ணியாச்சு. so பாத்தீங்கன்னா நம்ம exterior base வந்து create பண்ணியாச்சு. okay, so இதுல இருந்து we have to create the top one. okay, so அதுக்கு வந்து we have to create this part. okay, so sunshades மாதிரி வருது. so அதை வந்து நம்ம create பண்ண போறோம், base வந்து create பண்ண போறோம். just go to your line here or else rectangle. okay, so go to the line here, so go top view போய்க்கோங்க. சரியா? so இப்போ just go to snap here. okay, snapல போயிட்டு இந்த cornerல இருந்து இந்த corner வரைக்கும் I'm going to create a snap here. so create and இங்க okay, and to this corner அப்புறம் இதுக்கு அப்புறம் இந்த corner and also this corner in the corner and going to close it. okay, so correct close ஆயிடுச்சு. சரியா? so close பண்ணதுக்கு அப்புறம் just இதுக்கு ஏத்த மாதிரி align பண்ணிருங்க. snap எடுத்துறேன். just select the both. okay, align it on top of this. இது மட்டும் கொஞ்சம் front கொண்டு வந்துக்கிறேன் because we have a portico for 3 feet. okay, so இங்க இருந்து 3 feet கொடுத்துக்கோங்க. okay, so just select the both. okay, bring it to this part. correct select ஆகல. so I'm going to undo it. so select the both. okay, so correct இதுக்கு கொண்டு வந்துக்கிறேன். சரியா? so ஒரு பாயிண்ட்டும் கரெக்டா அதை fix பண்ணிருங்க so that நம்ம ஈஸியா work பண்ணிக்கலாம். so கரெக்டா the point fix பண்ணிக்கிறேன். சரியா? then go select this two, so this one first இதை select பண்ணிக்கிறேன். just bring it to this part. okay, so ஒரு points-யும் நீங்க கரெக்டா align பண்ணிருங்க. align பண்ணிட்டு work பண்ணீங்கன்னா you will get a good result. okay, so அதுவே நம்மளுக்கு floor image இருந்தது அப்படின்னா we can just develop it. okay, so நீங்க ஒரு image பாக்குறீங்க, அதுக்கு floor plan இல்ல அப்படின்னா நீங்க approximate-ஆ எப்படி வந்து work பண்ணலாம் அப்படின்றதுக்காக I'm just doing this. okay, so ரொம்ப ஈஸியாவும் and also fast-ஆவும் நீங்க இதை வந்து create பண்ண முடியும். சரியா? so control பிடிச்சி இது ரெண்டுத்தையும் select பண்ணி just going till here. okay, so கரெக்டா லைன்ல வச்சுக்கோங்க. so go to the line here. சரியா? so இப்போ go to perspective view. so பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நான் create பண்ணிருக்கேன். சரியா? so I'm going to put it on top of this. okay, so go to the modifier, extrude கொடுத்துக்கோங்க. so extrude, so இது வந்து பாத்தீங்கன்னா 9 inch extrude பண்ணலாம், இல்லாட்டி 6 inch கொடுத்துக்கலாம். so 0.6. okay, so it comes near to this. okay, so correcta I can increase till 9. okay, so 0.9. okay, now it's good and better. so இப்போ இதை வந்து அப்படியே நான் shift பிடிச்சு I'm just going to take a duplicate and place it on top of this. so go to the left view. okay, so correcta அதோட topல நான் place பண்ணிக்கிறேன். okay, so place பண்ணிட்டேன் அப்படின்னா I can just place on top of this. don't worry about this. சரியா? so இப்போ perspective-ல பாத்தீங்கன்னா it will be like this. சரியா? and இங்க வந்து பாத்தீங்கன்னா I don't want this part. okay, so if you want you can have it. இது ரெண்டுத்தையும் select பண்ணி இந்த faces delete பண்ணிடுறேன். சரியா? so பாத்தீங்கன்னா எனக்கு instance-ல இருக்கு. so go back to my original state, select this left view. okay, so bring it to top of this. okay, so correct அதோட topல உட்கார வச்சுருங்க and copy அப்படின்னு கொடுத்துக்கிறேன் so that I can delete this part. okay, so faceல போயிட்டு இந்த face எல்லாமே select பண்ணி delete கொடுத்துக்கிறேன். சரியா? delete கொடுத்துட்டு coming to this part. okay, select this border and also this I'm going to create a cap அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். now you see that you have the model. okay, so base structure of this. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாப்ல எப்படி எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இதே கூட நீங்க ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்றேன். ஓகே,
So parapet wall create பண்றதுக்காக, okay, so parapet wall create பண்றதுக்காக I'm going to take a duplicate from this. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த front வந்து இந்த front part இல்ல, okay, so அதை வந்து எப்படி create பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. So select பண்ணிட்டு just topல move பண்ணிக்கிறேன் and I'm going to bring this on top of this. கரெக்டா இதோட topல கொண்டு வந்துக்கிறேன். Just place it on top of this, okay, just give okay and select this, bring it here. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா 3 feet, இதுதான் பேஸ்ல இருந்து 3 feet க்கு நான் இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். or else just go to your vertices, select பண்ணிக்கோங்க, W press பண்ணி I'm just going to bring it till the third இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3 feet. ஓகேவா, so ஈஸியா நான் parapet wall-உம் நான் create பண்ணிட்டேன். okay, so I don't want this part, so go and delete this polygon. okay, so polygon select பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி holes இருக்கும். Just be careful, border click பண்ணிட்டு and also in the border click பண்ணிட்டு what we have to do, we have to cap it. okay, so நீங்க cap பண்ணிக்கலாம். so பாத்தீங்கன்னா we have created the parapet wall. okay வா, so அதுக்கப்புறம் we have to align this part. okay, so இதுல just check it out. இதுக்கு வந்து உங்களுக்கு floor அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த sunshade மாதிரி வேணும் அப்படின்னா you can have it, or else you can just remove it. okay, so I'm going to place it here, so no problem with this. so அப்படியே வச்சுக்கலாம். and also இங்கேயும் வந்து I'm just going to use the same thing. okay, fine. next one I'm going to create the top. okay, so top எப்படி create பண்றது அப்படின்னு பாருங்க. it's very simple. so பார்க்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். so it's very simple. just go and create with a box here. okay, so box use பண்ணிக்கிறேன். go to the top view. okay, so ஒரு box எடுத்துக்கிறேன். just go to a box. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா snap கொடுத்துட்டு I'm going to select the box here. okay, so snap. okay, and 2 by 2 or else 3 by 3 கொடுத்துக்கிறேன். left view அதோட height வந்து பாத்தீங்கன்னா I'm going to give near to 10 feet. okay, இல்லாட்டி 12 feet கொடுத்துக்கிறேன். சரியா, so 12 feet கொடுத்துட்டு snap எடுத்துட்டு just going to bring on top of this. okay, so கரெக்டா அந்த floor கொண்டு வந்துருங்க. then go to the top view. okay, so snap கொடுத்துட்டு I'm just going to bring it to this corner. okay, so அதே இதுல அந்த corner கொண்டு வந்துக்கிறேன். okay, so snap பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எடுத்துட்டு shift பிடிச்சு I can just move it to this corner. கரெக்டா place பண்ணிக்கோங்க. okay, I can just move it to this corner. okay, so select the two both. okay, shift பிடிச்சு I'm just going to bring it to this corner. okay, now it's good and better. now we are going to create the top one. okay, top one create பண்றது ரொம்ப easy. just check it out. நான் எப்படி create பண்றேன் அப்படின்னு பாருங்க. go to the left view. okay, so இந்த இடத்துல I'm going to create a line. okay, so line create பண்றேன். just இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. so going to create a line from this corner. okay, so center கொண்டு வந்துருங்க. okay, click பண்ணிட்டு then go till this second point. okay, so இங்க இருந்து second. okay, so click பண்ணிடுறேன். so இங்கேயும் பாருங்க second gridல இருக்கா. so அதே மாதிரி இங்கேயும் second grid. அப்படி இல்லை அப்படின்னா snap கொடுத்துக்கோங்க. சரியா, snap கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். so check அங்க இருந்து second and going to click here and bring it till the second one. okay, so இப்போ perspective view. so பாத்தீங்கன்னா ஒரு line வந்து create ஆயிருக்கு. but I don't want in this axis, so rotate பண்ணிக்கிறேன். just snap rotate. okay, snap rotate பண்றேன் 90 degree. sorry, correct தெரியல. let me go till here. now you can see that 90 degree. okay, so 90 degree rotate பண்ணிக்கிறேன். so எந்த axisல நீங்க work பண்றீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா, so go to the modifierல போயிட்டு renderல just go down here. rendering viewportலயும் இதுலயும் தெரியணும். and also I want it in a rectangle. okay, so அதோட length increase பண்றேன். okay, so I want till it covers this. okay, so பாருங்க it has covered it. okay, so அதுக்கப்புறம் width. okay, so width எவ்வளவு வேணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா, so you can see this happens. okay, front view. okay, bring it till here. so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா vertices நீங்க adjust பண்ணிக்கலாம். just bring it till here. okay, so second point வரைக்கும் and இது third point வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். so bringing it till the third point. okay, so either I'm just going to place it on the wall. okay,
ஸோ இதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஜஸ்ட் கிவ் ஓகே. இதில் இருந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ டூப்ளிகேட். ஷிஃப்ட் பிடிச்சி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ டூப்ளிகேட். ஓகே, ஐம் கோயிங் டு ஸ்கேல் திஸ். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆர் கொடுத்து ஐம் கோயிங் டு ஸ்கேல் திஸ் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் கிரியேட்டட் த டாப் பார்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். select this with the help of control, zoom பண்ணிக்கோங்க, select this and this. okay, easy-ஆ நம்ம fake பண்ண முடியும். சரியா? so go to perspective view, we have created this part. சரியா? so அதுக்கப்புறம் we are going to create this one. okay, so இது எப்படி create பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். okay, so இந்த பக்கம் plain-ஆ வரும் and also இந்த பக்கமும் plain-ஆ வரும் and இங்க மட்டும் it works different. சரியா? First, what I'm going to create, I'm going to use rectangle here. Okay, ஏன்னா வந்து பேஸ்லயும் அதே தான் வேணும் and also topலயும் அதுதான் வேணும். okay, so இந்த இடத்துல let me check this one. இந்த பார்ட்லயும் எனக்கு பேஸ் வேணும். okay, and also இந்த பார்ட்லயும் ஒரே மாதிரி கொடுக்க போறேன். so go to the top view. okay, from here to here I'm going to create the rectangle. so perspective viewல போனீங்கன்னா you see the rectangle is over here. so இவ்வளோ பெருசு வேணும். just going to this modifier, rectangle modifier போயிட்டு length வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேணும். so I'm going to select this length, make this 3. okay, so 3 feet வேணும். so left viewல போயிட்டு okay, L press பண்ணிக்கோங்க. okay, so left view நான் சொல்லும்போது எப்பயுமே L. okay, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் கீஸ் வந்து அதோட வியூவோட ஃபர்ஸ்ட் லெட்டர். சரியா? so L கொடுத்தீங்கன்னா you go to left view, T கொடுத்தீங்கன்னா top view and also F கொடுத்தீங்கன்னா front view, P கொடுத்தீங்கன்னா perspective view. ஓகேவா? so then coming back to this. okay, so front viewல போயிட்டு shift பிடிச்சு I'm going to bring this one here. சரியா? so கரெக்டா அதை அட்டாச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. so இந்த இடத்துல கரெக்டா உங்களுக்கு வந்துடும். காப்பி பண்ணிடுங்க. சரியா? காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி editable polyயா மாத்துறேன். சரியா? editable polyயா மாத்தினதுக்கு அப்புறம் just go to edge, இந்த edge select பண்றேன். சரியா? பண்ணிட்டு then go for ring வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா because நான் window select பண்ணி டோட்டலாவே select பண்ணிட்டேன். you can see both sides கரெக்டா உங்களுக்கு select ஆயிருக்கு. சரியா? then go for connect. okay, so connect கொடுத்துட்டு just go to your front view. okay, so இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா center கொண்டு வந்துருங்க. just bring it to the center of it. okay, so அதுக்கப்புறம் vertices போங்க. vertices போயிட்டு இந்த டாப் vertices மட்டும் கரெக்டா இதுக்கு அலைன் பண்ணிடுறேன். சரியா? அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஸ் vertices நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் நீங்க டவுன் பண்ணிக்கலாம். so perspective view, go for F3. so we have created this one. okay, so ரொம்ப simple and also easy to create this. okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? so repeat. so பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் மாடல் பேஸ் மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பூலியன்ஸ் டோஸ் அதெல்லாம் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ். ஜஸ்ட் கோ டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு. ரைட்? இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் வித் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஜஸ்ட் கோ டு பிளேன். ஓகே, ஸோ பிளேன்ல போயிட்டு ஜஸ்ட் கோ டு whatever the view you have. so அந்த viewல கரெக்டா இந்த frame to frame நான் create பண்ணிக்கிறேன். just go pillar to pillar. சரியா? so இதுல வந்து பாத்தீங்கன்னா I don't want the length segments வேணாம். okay, and also I'm going to increase the width segment. okay, so width segments நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு frames வந்து நீங்க create பண்ண முடியும். so perspective viewல போயிட்டு just bring to this corner. okay, so கரெக்டா நான் F3 கொடுத்தேன்னா கரெக்டா இங்க வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? so F4 press பண்றேன். so it looks good. okay, so இப்போ shift பிடிச்சு I'm just going to take a duplicate. okay, so உங்களுக்கு வந்து கிளாஸ் இங்க இருக்கு, ஃப்ரேம் நான் இதை வச்சு நான் கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்ண போறேன் பாருங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. okay, go to sweep. okay, sweep போக்கலாம். அப்படி இல்லைன்னா I'm just going for lattice here. L கொடுத்தீங்கன்னா latticeன்னு வரும். so click பண்ணுங்க. click பண்ணோன்னே you see that இந்த மாதிரி உங்களுக்கு dotted with lines வந்துடும். ஓகேவா? so அதுல you just go for stouts. stouts அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் மட்டும் வரும். சரியா? ஸோ அதோட ரேடியஸ் நீங்க மாத்திக்கலாம். 0.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0.1 ரேடியஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ் விண்டோ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா we have created this
very simple and also very easy to create this. So இப்போ இது ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன், control பிடிச்சி select பண்ணிட்டு go to my front view. I'm going to create the other side. Okay, so ரொம்ப சிம்பிளா நம்ம create பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லயும் நம்ம create பண்ண போறோம், சரியா? So go here and create a plane. Okay, so கரெக்டா இந்த பில்லர் வரைக்கும் create பண்ணிக்கோங்க. Just go to your modifier, widthல மட்டும் இன்னொரு ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், because இதோட width வந்து கொஞ்சம் சின்னது, இது நம்ம create பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசு. So go to perspective view, bring it till this part. Okay, so அதுக்கப்புறம் I'm going to take a duplicate here. Okay, what I'm going to give modifier listல lattice. Okay, so lattice and stouch only கொடுத்துட்டு 0.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா automatically it creates the radius. Okay, so I can just place it on this surface. Okay, so correctா place பண்ணிட்டீங்க அப்படின்னா we can use, சரியா? So பாத்தீங்கன்னா you have created a frame and a glass. Okay, so it's very simple. So அதே மாதிரி the corner lastக்கு கொண்டு போய்க்கிறேன், shift பிடிச்சா I'm just going to drag this here, back side of the building. Okay, fine. Now what I'm going to do, okay, so இப்போ நான் boolean use பண்ணி we are going to create the windows. Okay, so in the frames create பண்ணும்போது you can use the same or else you can use lines. Okay, so இதெல்லாமே create பண்ணும்போது கூட உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு surface வச்சு கூட நீங்க create பண்ணிக்கலாம். இது கூட பாருங்க, இது நான் create பண்ணி காமிக்கிறேன், just see that how it works அப்படின்றத நீங்க பாருங்க. just first இப்போ நான் இந்த rails வந்து நான் create பண்ண போறேன். so இது எப்படி create பண்றேன் அப்படின்றத பாருங்க. just go to this part. Okay, so go to the plane front view. Okay, so correct அந்த front part க்கு வரேன், சரியா? so அதுக்கப்புறம் just 3 feetல I'm just going to create this frame. Okay, so right click பண்ணிடுறேன், perspective view. Okay, so correct அதுல place பண்ணிக்கோங்க. Okay, place பண்ணிட்டு I'm going to take this one and make this editable poly. Okay, editable poly ன்னு கொடுத்துட்டு just go to this frame, click பண்ணிக்கோங்க, click பண்ணிட்டு just ஒரு வாட்டி extrude கொடுத்துக்கோங்க, just give okay. so don't touch anything, just go to your top view. Okay, so இப்போ இத வந்து shift பிடிச்சு I'm just going to move this and perfectly set to this part. Okay, so இங்க வரைக்கும் வச்சுக்கிறேன், கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க, சரியா? so இது ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. I'm just going to move it little bit, சரியா? so கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறதுக்காக moving it. Okay, so now it's good and again extrude. Okay, so extrude box click பண்ணிக்கிறேன், just give okay and going to take to this corner. Okay, கரெக்ட்டா உள்ள fix பண்ணிக்கிறேன் and move it. Okay, it's very simple and also very useful tool. Okay, so இத வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க மாடல் பண்ணலாம் அப்படின்றது இதுல இருந்தே பார்க்கலாம். so go to the perspective view. now you can see what's happened. Okay, so பாத்தீங்கன்னா ஒரு poly மட்டும் நான் create பண்ணிருக்கேன் with the help of planes. Okay, so இப்போ just go to the image. so எத்தனை உங்களுக்கு வந்து lines இருக்கு and also எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க இங்க பாத்துக்கலாம், சரியா? just go to this part. Okay, go to edges, select this edges. so நான் இந்த இதுல எத்தனை இருக்கோ so அதே கொடுக்கிறேன், 1 2 3 4 5 6. Okay, so go to ring here, ring கொடுத்துக்கோங்க and also create connection. I want 6 connections. Okay, so 6 connections, just give okay, fine. அதே மாதிரி இந்த பக்கமும் select பண்ணிக்கோங்க, go for ring here. Okay, so ring. Okay, and I can use the same connections. Sorry, I give an extrude here, so not extrude, connect. Okay, so இங்க 6 connection கொடுத்துக்க and selecting this I'm going for ring again. Okay, so ring I'm going to use connection. Okay, inga 6 வேணாம், I can just reduce it. Okay, so reduce பண்ணி 2 கொடுத்து I'm going to pinch it and put it on top of this. Okay, and select this, go to again ring. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் கிரியேட் பண்றேன் only one ring. Okay, so ஒரே ஒரு connect மட்டும் கொடுத்துட்டு I'm going to take it to this bottom. Okay, so நம்ம டாப்ல பண்ண மாதிரியே இதுக்கும் நான் lattice கொடுக்க போறேன், lattice. Fine, we have created this part. Okay, so இதுல வந்து stouch மட்டும் கொடுத்துட்டு just go here, you have a radius inside this, so I'm going to put the radius to be 0.1. Okay, and increase the segments, so increase the segments and also the side segment. Okay, so I can just go for 12 here and also this to be 12.
okay, now you can see the cylinders. Okay, so நம்ம வந்து பாத்தீங்கன்னா mesh வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒரு portico-க்கு அந்த iron rods வந்து நம்ம create பண்ணிட்டோம். சரியா? F4 press பண்ணா you can see this what happened to this. So very simple and also very useful ஆன ஒரு tool lattice. சரியா? So அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லயும் நீங்க create பண்ணுங்க. சரியா? So next one we are going to do booleans for this part. Okay, so இது எல்லாமே நம்ம boolean பண்ணுவோம். சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல இருந்து 7 feet-க்கு இருக்கும். So அதே மாதிரி பேஸ்ல இருந்து 7 feet, but இங்க இது பேஸ்ன்றனால I'm going to leave half feet, that is 6 inches, and மேல create பண்ண போறேன். So அதே மாதிரி இங்கேயும் create பண்ண போறேன். சரியா? For that what I'm going to do, select this, F4 press பண்ணிக்கிறேன். Okay, go to the edge mode here. சரியா? Click on the edge, go for ring. I'm going to connect two connections. Okay, so go for two connections. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம boolean பண்ண போறோம். சரியா? So boolean பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா edge வந்து create ஆகும். நான் வந்து உங்களுக்கு boolean காமிக்கும்போது இன்னொரு இன்டீரியர் நான் create பண்ணும்போது நான் உங்களுக்கு booleanக்கு என்ன சொன்னேன், ஒரு edge வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரியா? உங்களுக்கு செக்மெண்ட் வந்து create ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால we are creating this part. Okay, so இப்போ இதை வந்து create பண்ண போறேன் and also this. சரியா? and the top one. so அதே மாதிரி இதுக்கும் நான் போயிட்டு select பண்ணி I'm just going to change it. so just go for the edge here, select the edge and ring it first. Just go down to this, ring it and go for connection, two connections, and also I want 77 of pinch. Okay, so click பண்ணிக்கோங்க. சரியா? so click பண்ணிட்டு now what I'm going to do, I'm going to take a box. okay, front view ல போறேன். okay, front view ல போயிட்டு F3, this is the front view, snap. okay, let's guess 3 3 3 3. so total வந்து பாத்தீங்கன்னா it's around 12 feet. okay, so 12 feet க்கு I'm going to create the panel here. okay, so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. okay, so I'm going to create the height to be 7. okay, so 6 7. okay, 7 feet க்கு I'm creating this part. okay, so பாத்தீங்கன்னா I have created this one, ஒரு box வந்து create பண்ணிருக்கேன். so அதை வந்து நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன். சரியா? I'm going to bring it here. so இன்னும் கொஞ்சம் கூட scale பண்ணிக்கலாம், or else you can just increase the height here. okay, so இப்போ இந்த frames வந்து நம்ம create பண்ண போறோம். so doors வந்து நம்ம அங்க வைக்கலாம். சரியா? so F கொடுக்கிறேன், that is front view. okay, doors create பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். first ஒரு plane create பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் frames நான் create பண்ண போறேன். சரியா? so go here and create a plane here. கரெக்டா இதோட சென்டர்ல இருந்து நீங்க ஒரு plane create பண்ணிக்கோங்க. இங்க வந்து நான் lattice யூஸ் பண்ண போறது இல்ல, just rectangles யூஸ் பண்ண போறேன். சரியா? so go to plane. okay, so இதுக்கு வந்து single phase இருந்தாலே போதும், you don't want the segments, so just take off the segments. if you want you can have it. சரியா? then go to your shape tool, rectangle எடுத்துக்கிறேன். சரியா? rectangle எடுத்துட்டு 2 feet க்கு I'm going to create a door here. சரியா? so இங்க இருந்து 2 feet. okay, so மேலேயும் அதே மாதிரி create பண்ண போறேன். so 2 feet. okay, so I'm just going to place it here. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒன்று, and this part here and also this one here. சரியா? so இது வந்து பாத்தீங்கன்னா just make it like this. then இப்போ வந்து just take off the snap, எல்லாத்தையுமே select பண்ணி okay, so I'm just going to place it on center of this. okay, so edit பண்றதுக்கு I'm just going to use this. so இதை select பண்ணிட்டு right click, go for editable spline, take off this vertices. okay, so இந்த ரெண்டு vertices select பண்ணி I'm going to make it to this corner. okay, so அதே மாதிரி இந்த லைனையும் select பண்ணிட்டு right click, editable spline. okay, so இதுல போயிட்டு vertices select பண்ணிக்கோங்க, vertices கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். சரியா? so we have created this. இப்போ இது எல்லாமே select பண்ணீங்கன்னா you see that modifier வந்து உங்களுக்கு list காமிக்காது. எதுக்காக அப்படின்னா ஒரு இதுவா தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். okay, so just go for render view. okay, so இதுல வந்து இது மட்டும் select பண்ணிக்கிறேன், enable in renderer and also enable in viewport அப்படின்னு கொடுத்துக்கிறேன். so perspective viewல போயிட்டு F3 press பண்ணிட்டு I'm going to bring everything to the front of the house. okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். okay,
I'm going to bring to the front. Okay, எப்பயுமே வந்து don't use in the center. Click பண்ணி centerல click பண்ணி move பண்ணாதீங்க. Just ஒரு angle click பண்ணி move பண்ணிக்கோங்க. சரியா? So that easy நீங்க frame பண்ண முடியும். சரியா? So then go till here. Okay, so இப்போ F3 கொடுத்துக்கிறேன். இந்த frame create click பண்றேன். I want this to be rectangle. Okay, so rectangle frame உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேணும்னா you can have it, and width to be I give 0.1. okay, so width to be good, and also 0.3 வந்து எனக்கு வந்து length. ஓகேவா? so அதே மாதிரி எல்லாத்துக்கும் மாத்த போறேன். so select this, view in both. okay, and length to be 0.3 and also width to be 0.1. சரியா? so அதே மாதிரி இந்த சென்டர்லயும் அப்படிதான். so enable in render and viewport. so இதுல போயிட்டு so 0.3 and 0.1. okay, so அதே மாதிரி இந்த இதுலயும் போயிட்டு so இதுல click பண்ணிக்கிறேன். okay, this to be enabled in viewport and also in render 0.3 and 0.1. okay va? so it's very simple. எல்லாத்துக்குமே நீங்க மாத்திட்டீங்கன்னா you create a frame. okay, frame for your window. okay, so or else door. so 0.3 and 0.1. so we have created this one. okay, so பாத்தீங்கன்னா very neat and also very simple. so இப்போ இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I'm going to place in the wall. okay, so இது எல்லாமே select பண்ணிக்கிறேன். just select everything and make it as a group. I put it as a glass door, SS door அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? so இப்போ இது ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிட்டு I'm going to jump to next part of the subject. okay, so கரெக்டாக இதோட சென்டரில் வச்சிருங்க. then go to this, இதை வந்து கரெக்டாக மூவ் பண்ணிடுறேன் பின்னாடி. சரியா? மூவ் பண்ணிட்டு just F3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே கட் ஆகணும். சரியா? so இப்போ selecting this, go to your compound parameters. okay, so select பண்ணிட்டு just go to your modifier. okay, so அதுக்கு முன்னாடி I'm going to take a duplicate. okay, so இது வந்து duplicate எடுத்து வச்சுக்கிறேன் because futureல இதை நம்ம create பண்றது கஷ்டம். so let me have it as a duplicate. எப்பயுமே duplicate பண்றதுக்கு முன்னாடி you save it and also work. okay, so இப்போ இதை select பண்ணிட்டு just go to compound object boolean அப்படின்னு click பண்ணிக்கோங்க. okay, go to modifier, add operand, click on this operand. okay, so box click பண்ணிக்கோங்க. automatically you see that it has got union. okay, நம்ம first பார்த்திருக்கோம் union ஆச்சுன்னா we can just go for separate here. so you see that we have created this part. okay, ரொம்ப simple and also easier நம்ம create பண்ணியாச்சு. சரியா? so பாத்தீங்கன்னா we have created the glass doors. ஓகேவா? so அதே மாதிரி மேலேயும் இந்த glass doors நம்ம select பண்ணி we can just have it on the top of this. okay, so திருப்பியும் boolean பண்ணிக்கலாம். okay, so அது ரொம்ப easy. fine. next one, இந்த part எப்படி create பண்றது, and also this one. okay, and also this one is very simple. okay, so இதெல்லாம் எப்படி create பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? it's very simple to create this. we can just use box or we can use lines. okay, so இதை எப்படி create பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். just go to the top view. okay, so frontல வந்து பாத்தீங்கன்னா we have this one, but இங்க வந்து நம்ம sunshade போட்டிருக்கிறதுனால we are going to avoid that. okay, so இந்த இடத்துல sunshade யூஸ் பண்ணிருக்கிறதுனால I'm going to avoid it. okay, so இந்த பார்ட்ல நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்ல. சரியா? front and also the side. okay, so go to the top view here. okay, top viewல போயிட்டு so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா L ஷேப்ல வருது, and also you see something happens here. ஒரு சின்ன சின்ன கட்ஸ் வருது. ஓகேவா? so அதை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். first what I'm going to do, I'm going to create a box here. okay, so front viewல போயிட்டு I'm going to create a box here. okay, for just go to standard parameters, box பார்த்துக்கோங்க எங்க வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கோங்க, till the feet of the second floor. okay, so baseல இருந்து I'm creating. okay, snap கொடுத்துக்கிறேன். so I'm creating a 3 feet. okay, so 3 feetக்கு கரெக்டா இதோட பேஸ்க்கு வந்துருங்க. okay, சீலிங்கோட பேஸ்க்கு வந்துருங்க, and also I want a feet thickness. so இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். so I want a single feet thickness. okay, so அதிகமா வேணா I give 1 here. சரியா? so go to the perspective view, so you can see this here. so அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கிறேன். so snap எடுத்துறேன். snap எடுத்துட்டு I'm going to move it to the front. okay, so அதுக்கப்புறம் as usual நம்ம
poly select பண்ணிட்டு we have to select the edge here, bring it, go for connect. Okay, just give one connection, bring it to the top of this. Okay, so go to the poly here. So in the poly select பண்ணிக்கிறேன், poly select பண்ணிட்டு I'm going to extrude this. So extrude, just click and drag. Okay, so பாத்தீங்கன்னா கரெக்டா இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் just very simple, go to edge, select this edge, ring this one. Okay, so go for connection. Okay, I'm going to give more connections here. Okay, so in your connection கொடுத்துக்கிறேன், just give okay here. சரியா? So இதுக்கு அப்புறம் I'm going to align this. So just check it out what happens. So vertices போயிட்டு first in the vertices select பண்ணிக்கிறேன். I'm going to bring this closer to this, and also in the vertices select பண்ணிட்டு I'm going to bring this closer. சரியா? So எதுனால அப்படின்னா இந்த ஷேப் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துக்கோங்க. Just go to this vertices and sorry, not that vertices, அதுக்கு முன்னாடி இருக்க vertices click பண்ணிக்கோங்க, and also this and this. Okay, just take it behind. Okay, so பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்ம எவ்வளவு சிம்பிளா கிரியேட் பண்ணிட்டோம்னு பாருங்க. சரியா? So it's very simple, just go and see this. Okay, so பாத்தீங்கன்னா we have created this. இதுவும் பாக்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம், and இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to do it with line. So லைன்ல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Go to the top view. Okay, so F3 press பண்ணிக்கோங்க. This is your corner. Okay, so go to line here, just select this line போய்க்கோங்க. From here I'm going to click a line, create a line till this one. Okay, and shift press பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு straight lines வரும். So ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். Go to this line, vertices, select this vertices. Okay, make it a little bit, bring it front, and also this one little bit front. Okay, because we are going to give thickness more. Okay, so just go to the perspective view, select the line, bring it here. Okay, so correct anga kondu vandadukku appuram I'm going to increase the height of it. So எனக்கு வந்து 3 feet இல்லாட்டி 2 feet will be more better. Okay, so 2 feet கொடுத்தாச்சு, I'm going to increase this to 2 feet. Okay, so 2. So பாத்தீங்கன்னா we have created this. 2 வேணா, let it be 1. Okay, 1 will be better, I hope so. Sorry, 1 will be more better. Okay, so correcta, you see that it has got its shape. Okay, so correcta அதை டச் பண்ணணும் அப்படின்னா select பண்ணிக்கோங்க. Just you can edit it later, not a problem with this. Okay, so select this and correcta touch பண்றதா பார்த்துக்கோங்க. சரியா? Select this and also select this too. Okay, correcta இந்த wall select ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? Now it's good and better. Fine. So இதோட height மட்டும் மாத்திக்கிறேன். So I want this to be 3 feet. So 3. That is better. Fine. So I'm just going to place it here. So இதுக்கு வந்து நம்ம textures பண்ணிக்கலாம். சரியா? So இதோட base வந்து நான் create பண்ண போறேன். Just go to top view. Okay, ஒரு geometry கொடுத்துக்கிறேன், ஒரு plane மட்டும் create பண்ணிக்கலாம், or else you can just create a box. Top view. Okay, so இதோட full ஒரு base create பண்ணிக்கிறேன். 3 feet கொடுத்துக்கிறேன். Okay, so base எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 feet above. Okay, நிறைய பேர் அதிகமா அதுக்கு மேல கூட போட்டுப்பாங்க. Fine. So we have done with lot of things. So இன்னும் சில விஷயங்கள் தான் பண்ணோம். We have to do this and இதை நம்ம create பண்ணிடலாம். And also you see you can create this and you can have a doors. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா I can take this frame and I can place it here. So இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம lines கொடுத்துட்டு we have to edit this. So it's very simple, we can do it. Okay, so இது நம்ம create பண்ணியாச்சு. And sidesல உங்களுக்கு இது back sideல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ so அதெல்லாமே நீங்களே create பண்ணிக்கோங்க. Okay, so உங்களுக்கு எந்த மாதிரி windows இல்லாட்டி எந்த மாதிரி doors வேணுமோ so அதெல்லாமே நீங்களே create பண்ணிக்கோங்க. சரியா? So இந்த doors நம்ம create பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். You can create it by your own. Okay, so இந்த doors மட்டும் எப்படி create பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? So இப்போ 3ds Max குள்ள போலாம். So நம்ம இப்போ இந்த door பண்ணலாம். சரியா? So door வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம் and also fast எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? So go to front view. சரியா? front viewல போயிட்டு just go for your rectangle tool. Okay, rectangle tool snap கொடுத்துட்டு I'm just going to create a 4 feet here. Okay, so height வந்து பாத்தீங்கன்னா 7 feet. Okay, so கொடுத்துட்டு
இது வந்து பாத்தீங்கன்னா I'm going to this, I'm going to take off the both. Okay, so snap கொடுத்துட்டு perspective view, I'm going to bring this one to the front. Okay, front கொடுத்துட்டு here I'm going to use sweep. Yes, press பண்ணிட்டே வந்தீங்கன்னா you get the sweep here. Okay, sweep கொடுத்தீங்கன்னா you can see what's happening here. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு angled-ஆ இருக்கும், இல்லாட்டி barred-ஆ வேணா bar, இல்லாட்டி channels-ஆ வேணா you can have channels, cylindrical-ஆ வேணா you can have cylinder, pipe. Okay, so you have lot of thing, tube மாதிரி வேணா you can have tube. Okay, so உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ so அத மாதிரி கொடுத்துக்கலாம். So F4 press பண்ணீங்கன்னா you can see the thing here. Okay, so angled-ஆ வேணா you can just have an angle. இதுல parameters உங்களுக்கு எவ்வளவு lengthல வேணும் அப்படின்றது இங்க பார்த்துக்கலாம், and also thickness. Okay, எவ்வளவு thicknessல வேணும் அப்படின்றது this will be good, and also I'm going to increase the width and also the length. Okay, so in the lengthல now I'm going to create this. Okay, and corner radius உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றது so you can see this. Okay, corner radius and also edge rails. Okay, so edge rails எவ்வளவு smooth கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம், and also உங்களுக்கு second corner radius. Okay, you can offset the sweep. Okay, so you can offset the sweep, இல்லாட்டி y offset பண்ணிக்கலாம், and also you can just change the angle. You can see what's happening here. Okay, so உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதுபடி மாத்திக்கலாம். so aligning base பண்ணி எங்க aligned-ஆ இருக்கணுமோ so அந்த இடத்துல கொடுத்து நீங்க alignment கொடுத்துக்கலாம். so centerல தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சரியா? so ரொம்ப சிம்பிளா we have created this. Okay, so இப்போ இதுக்கு door வந்து நம்ம create பண்ணலாம். so door வந்து பாத்தீங்கன்னா very simple and also easy to create it. polygonலயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா இதே linesலயும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? so I can just go to rectangle front view. Okay, so F கொடுத்துக்கிறேன். F கொடுத்துட்டு I'm just going to create a rectangle here. so correctா கீழ கொண்டு வந்துக்கிறேன், and it's not proper, delete பண்ணிட்டு I'm going to create from here, okay, to here. சரியா? so create பண்ணிட்டு let me go for this and create in viewport and render. so இது வந்து பாத்தீங்கன்னா I give 0.5. okay, and also this one to be 0.5. okay, so இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 0.1 இல்லாட்டி 0.2 கொடுத்துக்கிறேன். okay, this is more better. so I'm going to take this duplicate, okay, with instance. so அதுக்கு முன்னாடி I'm going to convert that into editable poly because நான் இதை வந்து scale பண்ண போறேன். சரியா? so இதை select பண்ணிக்கோங்க, shift பிடிச்சு I'm just going to take a duplicate and place in the middle of it. okay, so இப்போ instance கொடுத்துக்கிறேன். instant கொடுத்துட்டு so go to the vertices. okay, if I just move it பாத்தீங்கன்னா என்னோட original டோரும் எனக்கு மூவ் ஆகுது இங்க. so select this and move it little bit, click பண்ணிக்கோங்க, just move this one and also this one. ஓகேவா? so கரெக்ட்டா மூவ் பண்ணிக்கலாம், and உங்களுக்கு 3ds maxல இருக்க டோரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 3ds maxல இருக்க டோர், விண்டோஸ், whatever, so அதையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? so இப்போ இதுல லைன்ஸ். ஓகே, so perspective போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டோர் வந்து உள்ள இருக்கு, so bringing it forward, left viewல போயிட்டு F3 கொடுத்துக்கிறேன். so front வந்து இங்க இருக்கு, so I'm going to place it here. okay, so vertices select, இதோட vertices select பண்ணிக்கோங்க. so I'm going to edit the thickness of it, perspective view. okay, so F3, so it's like this. சரியா? so பாத்தீங்கன்னா you have created this part, and இங்க வந்து பாத்தீங்கன்னா lines and also glass இருக்கு. okay, so I can go for front view. okay, so இதுல வந்து lines கொடுத்து நான் create பண்ண போறேன். okay, so இப்போ lines எடுத்துக்கிறேன், lines from here to here. சரியா? so கொடுத்துட்டு I'm going to reduce the thickness of this and also thickness of this. okay, 0.1 will be better, 0.1. okay, and here 0.1. சரியா? so this is good and better. so இதை வந்து ஒரு duplicate எடுத்து இங்க கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி I'm going to create a cross lines. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா click பண்ணிட்டு here select this, இதை வந்து கொஞ்சம் centered-ஆ மாத்திக்கிறேன். okay, select this and make this one little bit smaller. okay, 0.05. okay, and also இங்க போயிட்டு 0.05. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதாயிடுச்சு. so click drag. okay, so இன்னொரு duplicate எடுத்துக்கிறேன். I'm going to give a 3 duplicates. so கரெக்ட்டா உங்களுக்கு இங்க வரைக்கும்
you get. Okay, so select this, bring it a little bit down here. Okay, now it's well and good. So select this. I'm going to create a plane here. Select a plane here. Okay, for this door, okay, right click, select all this, okay, and also the plane. Okay, so plane is select panradhu, go to the perspective view, press F3, select the plane with the help of control. Okay, so idu vandu group panikren, door center CENTRE. Okay, door center, go to the left view. Okay, bring it to the front of this. So correct match panikren. Let me check. Yes, everything is good. Go to the front view. Okay, so either update duplicate, I'm going to put it here. Fine. So either correct set paniyacha, and also going to create a box for the boolean. Okay, so boolean ku or box create panikren. Seriya? Fine, I just bring this one on top of this. Seriya? So ipo idu ellathiyume vandu na vandu group panna poren. The full door vandu group panna poren. So idu vandu all pidichu deselect panikren. So go for this group and call it as a door. Okay, fine. So now it's well and good. Okay, so idu vandu mala move panikren. So front view. So ipo ellathiyume duplicate pandradhukaga making it possible. Okay, so ellame romba simple and also faster na create pandren. So I'm going to bring one here. Okay, so shift select panni I'm going to take a duplicate from the top part to this side part. Okay, so correct, I'm going to place it here. Okay va, so இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல நான் boolean பண்ணிட்டேன். Okay, if I just give add a segment, இது என்ன ஆகும்னா இந்த boolean க்ளோஸ் பண்ணிடும். Okay, so boolean பண்றதுக்கு முன்னாடியே segments வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். எங்கெல்லாம் segments வேணும் அப்படின்னு சொல்லி இங்க நான் ஏன் வந்து segments யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, you see that இந்த பார்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். So இது வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, we can just add segments here and we can create it. Okay, so இப்போ I'm going to create a segment, a ring கொடுத்துக்கிறேன், and also going to create a connection, two connection, the pinch to be -20. Okay, இன்னும் கூட கொஞ்சம் pinch பண்ணிக்கலாம். I can just have a pinch to this corner. Okay, so இப்போ இதை select பண்ணிட்டு just go down to this. You can use chamfer here. Okay, chamfer கொடுத்து okay கொடுத்துட்டீங்க அப்படின்னா you see இது வந்து chamfer உங்களுக்கு create ஆகும். so chamfer ஓட வேல்யூ எவ்வளவு வேணும் அப்படின்றதை இங்க கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்துட்டு நீங்க okay கொடுத்துட்டீங்கன்னா it creates. fine. so இப்போ I can just go here, polygon select பண்ணிக்கலாம். இந்த polygon கொடுத்துட்டு control பிடிச்சு I can select every polys here. okay, so இங்க பின்னாடி இருக்குல்ல, so அதனால F3 கொடுத்துட்டு I'm going to select this poly. okay, so இந்த poly எல்லாம் நான் வந்து இப்போ extrude பண்ண போறேன். extrude or insert பண்ணி நீங்க you can just push it inside. okay, so இது எல்லாமே select பண்ணிட்டேன். சரியா? so F3. okay, so இந்த இடத்துல நான் insert கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா bevel கொடுத்துக்கலாம். சரியா? so bevel கொடுத்து I can just take that one inside. so பாத்தீங்கன்னா you see that it has gone inside. தெரியுதா? so ரொம்ப simple and also easy. fine. so இப்போ I'm going to select this. okay, I'm going to make a boolean here. சரியா? so go for compound parameters, compound parameters போய்ட்டு boolean கொடுத்துட்டு okay, go to the modifier, add operand. this is the operand b. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு union ஆயிடுச்சு, going to subtract it. so we got our door. okay, so இது வந்து நீங்க editable poly கூட மாத்திக்கலாம். I'm going to do a boolean here, right click, editable poly. okay, so நம்ம திருப்பியுமே நீங்க edit பண்ணிக்கலாம். so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I want a small door here. okay, so அதுக்கு I'm going to create a boolean here. சரியா? so go to the front view. okay, so front view போய்க்கோங்க. okay, so here I'm going to create a single polygon, 1 2 3 4 5 6 feet. okay, and also the thicker one. so correct இங்க வச்சுட்டு okay, இங்க doors நீங்க create பண்ணிக்கலாம். just frame wise நான் create பண்றேன். let me go with a plane. okay, so a plane. okay, and அதோட frame with the help of this rectangle. okay, so இங்க இருந்து I'm going to create a frame here. this is well and good. so இது வந்து கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன், maybe 1.67 inch and also 0.7 inch.
Okay, this is more bigger, 0.3, and also this one to be 0.2. okay, this is good, fine. So இத வந்து கொஞ்சம் scale பண்ணிக்கிறேன். I'm going to reduce it to R. okay, so கொஞ்சம் reduce பண்ணிக்கிறேன் and shift பிடிச்சு I'm just going to move this one. okay, and just give instance and select this. I'm going to scale this one. இத right click பண்ணிட்டு first editable poly கொடுத்துட்டு I'm just going to this vertex. இத select பண்ணிட்டு இத correct close கொண்டு வந்துக்கிறேன். சரியா? Now we have created this and going for my poly create geometry. so ஒரு plane and also இங்க ஒரு plane. சரியா? நம்ம ஒரு விண்டோவை ஈஸியா கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் வியூல போயிட்டு ஐம் கோயிங் டு பிரிங் இட் டு த ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளுடைய வால் இருக்கு. சரியா? ஸோ அங்கே வரைக்கும் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கோ டு த பெர்ஸ்பெக்டிவ் வியூ. நவ் வி செக் இட் அவுட் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இப்போ எல்லா பூலியனுமே பண்றேன். ஸோ செலக்ட் திஸ், கோ ஃபார் த ஆப்ரண்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல பூலியன். ஓகே, ஆட் ஆப்ரண்ட் பி. ஸோ திஸ் இஸ் ஆப்ரண்ட் பி. கோ டு யுவர் modifier and put it as a subtract. okay, so it's not perfectly boolean out, so go to the box here. okay, open this, go to the operand, bring it front. okay, so பாத்தீங்கன்னா கரெக்ட்டா கொண்டு வந்தாச்சு. and இத வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டு வரல. so F3, so go to this part. okay, so boolean போய்க்கோங்க and I'm going to select in front view இல்லாட்டி side view ல select பண்ணிக்கிறேன். so click and drag. okay, so I'm going to bring it to the, so இப்போ F3 கொடுக்கிறேன். so we have brought here. okay, so கரெக்ட்டா நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. சரியா? so அதே மாதிரி இந்த பிளேஸும் நம்ம boolean பண்ணோம். so select this, I'm going to boolean it here. okay, so just go for right click, editable poly. okay, so இத வந்து ஒரு டோரை வந்து கரெக்ட்டா நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் select this one. okay, and go to compound objects, boolean. okay, go to this modifier, add operand b. okay, so இங்க பாத்தீங்கன்னா இத செலக்ட் பண்றேன் and I want this to be subtracted. okay, so நம்ம டோரும் வந்துருச்சு. so அதே மாதிரி right click பண்ணிட்டு then I'm going to collapse this again. okay, editable poly. okay, so just go to boolean again, just go compound objects, boolean, and go for add operand b. this is my operand b. click on it, go to the modifier, make it as a subtract. okay, so moreover we have done boolean effect here and also we have created all the stuff. okay, so இப்போ நான் just coloring மட்டும் கொடுத்துக்க போறேன். சரியா? so coloring கொடுத்தோனே நம்மளுடைய output எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். so selecting this and this and this. okay, so இது ரெண்டுமே select பண்ணிட்டு I'm going to make it as a white color. okay, so just go for a white here. okay, we have created a white color here and selecting this and this and this. okay, and in the part. okay, and also in the part. okay, I'm going to select everything and make it as a dark gray. அப்படி இல்லனா custom colorல போய்ட்டு you can just make it as dark gray here. so this is more better. okay, so add color, I can just give cancel and select this. okay, so we have created this and this part must also be in this color. okay, so create பண்ணியாச்சு and selecting this and this the four sides select பண்ணிக்கிறேன். four sides select பண்ணிட்டு I'm going to create a white color for this. just create a white color. so select this and this. okay, இதுக்கு வந்து I'm going to give a different color here. so white color. fine. so now இங்க பாத்தீங்கன்னா F4 கொடுத்தீங்கன்னா you see that you have created this part. okay, so இங்க பாத்தீங்கன்னா I'm going to take this one out here. okay, select this. okay, so correct இத செலக்ட் பண்ணிக்கோங்க. okay, so இதுக்குள்ள இருக்கிற அந்த phase வந்து select பண்ணி கொண்டு போகணும். so let me bring this one here. okay, fine. so it's very simple and easy to create these things. okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா we have to create this thing like glass create பண்ணோம். சரியா? glass create பண்ணோம். அது எப்படி create பண்றது அப்படின்றத பார்க்கலாம். okay, so everything is good. okay, so நம்ம இப்போ எல்லாத்தையுமே boolean பண்ணியாச்சு and now we are going to do all the stuffs here.
Okay, so இந்த மாதிரி black வந்துச்சுன்னா just go for this part, select everything and go for this. இல்ல போயிட்டு just go for smooth here. So நம்ம first ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல, so அந்த மாதிரி smooth பண்ணிட்டீங்க அப்படின்னா everything will be removed. அதே மாதிரி இதையும் select பண்ணிக்கிறேன். Okay, select பண்ணிட்டு just go for editable poly, right click editable poly, make it as editable poly, go to the element, select all the element, go down here. Okay, go for auto smooth. Okay, so everything is good and better, fine. So இதுக்கு வந்து நம்ம எப்படி textures பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரியா. So texture பண்ணிட்டு நம்ம எப்படி lighting set பண்றது for exterior and also camera எப்படி run பண்றது அப்படின்றத நம்ம next classல பார்க்கலாம், fine. So it's very simple to construct this. Okay, so ஒரு shape இருந்தது அப்படின்னா அதை எப்படி construct பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரியா. அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ அசம்ஷன். ஓகே, ஸோ அசம் பண்ணும்போது கரெக்டாக அசியூம் பண்ணிக்கணும். டோன்ட் மைண்ட் அபவுட் திஸ், இது வந்து உள்ளே இருக்குது, பட் டோன்ட் மைண்ட் அபவுட் திஸ், இது வந்து உங்களுடைய ரெண்டர் அவுட்புட்டில் தெரியாது. டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். சைட்லலாம் நீங்கள் பண்ணும்போது யூ கேன் யூஸ் whatever the thing you need. Okay, so if you can have a windows, you can just have a windows. இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஷேப்ஸ் பிடிச்சது அப்படின்னா you can just create it. Okay, so நான் இங்க front elevation மட்டும் பண்ணியிருக்கேன். Okay, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் textures apply பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு exterior இருக்கும் அப்படின்றத நம்ம next classல வந்து பார்க்கலாம் சரியா. So in the chapterல வந்து what we have done is we have seen the base, எப்படி base create பண்ணிட்டு அதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஒரு எலிவேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம், லைன்ஸ் யூஸ் பண்ணோம் அண்ட் ஆல்சோ டோர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு லேட்டஸ் வச்சு எப்படி வந்து ஒரு கிரில்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம் அண்ட் ஆல்சோ வி ஹேவ் கிரியேட்டட் திஸ் ஃப்ரேம்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி எலிவேஷன் பார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம் அண்ட் ஆல்சோ பூலியன் பார்த்தோம். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு டூ. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்டீரியர் அவுட்புட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டாகவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.